ஒன்று கடும் வறட்சி, இன்னொன்று கடும் மழை. அப்போ பூமியினுடைய கரிம வெப்பத்தை, அதாவது புவி வெப்பத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா நம்ம வெளியேற கார்பனை கரிமங்களை மண்ணில் அமுத்தணும், நிலைநிறுத்தணும், மண்ணில் நிலைநிறுத்தணும். அந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய வேலைகளை இந்த ஆடு மாடுகள் செய்கின்றன. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலத்துல விவசாயத்திற்கு மீண்டும் ஆடு மாடுகளை கொண்டு வர வேண்டும். மனிதர்களுடைய அதீத செயல்பாடுகள் காரணமாக இயற்கையில நம்ம ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் காரணமா இயற்கை நமக்கு திருப்பி கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது பன்னெடுங்காலமாக வரலாறு தொடங்கிய காலத்திலிருந்து இங்க இதனுடைய வளர்ச்சி போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த கால்நடை வளர்ப்பை கிடை மாடு, கிடை ஆடு அப்படின்ற அடிப்படையில் நம்ம அதை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த கிடை பழக்கத்துக்கும் விவசாயத்திற்கும் இடையே இருந்த தொடர்பு அந்து போச்சு. அது ரசாயன வேளாண்மை அப்படின்ற ஒரு இடம் வரும்பொழுது, உரங்களை கொண்டு நம்ம வயல்களை கொட்டும் பொழுது சாண குப்பையும் ஆட்டெரும் தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இது ரெண்டுக்குமான கண்டினியூட்டி தொடர்பு விட்டு போச்சு. இன்றைக்கும் கூட விவசாயிகள்கிட்ட ஒரு மரபான பழக்கம் இருக்கு, கிடை வைக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க டிஏபி போட்டாலும் சரி, பொட்டாஸ் போட்டாலும் சரி, யூரியா போட்டாலும் சரி, கிடை வைக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த கிடை வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அப்போ அதை நம்ம மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம்? இப்போ இந்த உரையாடல்கள் ஏன் முக்கியமாக கொடுது அப்படின்னா, இன்னைக்கு மேய்ச்சல் நிலங்கள் சுருங்கி வருது. மேய்ச்சல் நிலங்களை இன்னைக்கு அதிகமாக ஆக்கிரமிப்புக்குள்ளாது. அப்போ கிடை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுது. அப்போ அவங்க விவசாயத்தை விட்டு வெளியே போறாங்க, இவங்க ஆடு மாடு வளர்ப்பை விட்டு வெளியே போறாங்க. அப்போ விவசாயிகளும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்குதுன்னா, அவங்க என்னதான் விளைவிச்சாலும் அந்த விளைவிச்சதுக்கு ஏற்ற விலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அது ஒரு நெருக்கடிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ விவசாயத்தை விட்டு விவசாயிகளும் வெளியே போகக்கூடிய ஒரு நெருக்கடியை பார்க்குறோம், ஒரு போக்கு பார்க்குறோம். ஆடு மாடு வளர்ப்பவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நெருக்கடி, மேய்ச்சல் நிலங்கள் சுருங்குது, பயிர் காப்பீடு மூலம் உங்களுக்கு இந்த ஆடு மாடு பலியான அதுக்கான இழப்பீடுகளுக்கான வசதிகள் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இன்னொரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று இருக்குது. ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் அவமானம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது கருத்து இருக்குது. அப்போ இந்த கருத்துக்களோட இருக்கும் பொழுதுதான் சம்சாரி விவசாயத்தோடு வெளியே போறாரு, கீதாரியை கிடையை விட்டு வெளியே போறாரு. அப்போ இது ரெண்டும் வெளியே போகும் பொழுது உணவு தேவைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி வருது. அப்போ இதை நீடித்த வளர்ச்சி நம்ம தேசிய குமாரப்பா சொல்றாரு, சஸ்டைனபிள் குரோத் அப்படிங்கிறாங்க. சஸ்டைனபிள் குரோத் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மழை ஏற்படுது, பெரும் புயல்கள் வருது, பெரும் வெள்ளம் வருது. இதெல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கிடையாது. இதெல்லாம் விதிப்படி தான் நடக்குது. ஆனா நம்ம நினைக்கிற கடவுள் விதியோ அல்லது இறைவனோட விதியெல்லாம் கிடையாது, இயற்கையின் விதிப்படி நடக்குது. மனிதர்களுடைய அதீத வளர்ச்சி காரணமாக, மனிதர்களுடைய அதீத செயல்பாடுகள் காரணமாக இயற்கையில நாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் காரணமா இயற்கை நமக்கு திருப்பி தருது. மழையாக, வெயிலாக, கடும் வறட்சியாக இப்படி இயற்கை நமக்கு திருப்பி தந்துட்டு இருக்கு. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலியெல்லாம் போன்ற மாவட்டங்களில் இன்னைக்கு பெரும் மழை இருந்திருக்குன்னா அது இயற்கையினுடைய ஒரு திருப்பி தருகின்ற ஒரு விதி தான். அப்போ அதை நம்ம உள்வாங்கிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் இந்த விவசாயத்தையும் இந்த நிலத்தையும் நம்ம எப்படி பாதுகாக்க போறோம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்ற உரையாடல்கள்லாம் இன்னைக்கு உலக அறிவியலாளர்கள் மத்தியில, உலக நாடுகள் மத்தியில உரையாடல் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலத்துல விவசாயத்திற்கு மீண்டும் ஆடு மாடுகளை கொண்டு வர வேண்டும்ங்கிறாங்க. மீண்டும் கிடை அமர்த்துதல் நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்றாங்க. கரிமம் சொல்லுவாங்க, கார்பன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வண்டி போகுது அப்படின்னா அந்த வண்டி பெட்ரோல் ஓடுது. அந்த பெட்ரோல்ல இருக்கக்கூடிய வண்டி புகை கரி மூலமா வெளியே வருது. அது பூமியிலிருந்து வானத்துக்கு போகுது, அங்க புவி வெப்பமயமாகுது. அப்ப புவி வெப்பமயமாகும் பொழுது நமக்கு ரெண்டு விதமான நிலைகளை பார்க்கிறோம். ஒன்று கடும் வறட்சி, இன்னொன்று கடும் மழை. அப்போ பூமியினுடைய கரிம வெப்பத்தை, அதாவது புவி வெப்பத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா நம்ம வெளியேற கார்பனை கரிமங்களை மண்ணில் அமுத்தணும், நிலைநிறுத்தணும், மண்ணில் நிலைநிறுத்தணும். அந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய வேலைகளை இந்த ஆடு மாடுகள் செய்கின்றன. ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருந்தா செய்யாது. அது பண்ணை வளர்ப்பு. அது நம்ம சொல்றது மேய்ச்சல் முறையில. இப்போ இந்த மேய்ச்சல் முறை அப்படிங்கிறது தான் போக்கில் போகக்கூடிய ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு முறை இருக்குது. பாஸ்டரலிசம் ஆங்கிலத்தை சொல்றாங்க. இது இந்த பாஸ்டரலிசம் சொல்லக்கூடிய இந்த கருத்தாக்கத்தை உலக நாடுகள் அங்கீகரிக்குது. இன்டர்நேஷனல் இயர் ஃபார் பாஸ்டரலிசம் அண்ட் ரேஞ்ச் லேண்ட்னு சொல்லிட்டு
உலக மேய்ச்சல் இனம் மற்றும் மேய்ச்சல் சமூகத்திற்கான ஆண்டாக 2026 அறிவிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீடித்த வளர்ச்சி சஸ்டைனபிள் growth அப்படின்னா நீங்க கார்பனை வந்து மண்ணுக்குள்ள நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான கிடை அமர்த்துதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான பணியா இருக்கு. அப்ப இந்த கிடை அமர்த்துதலை வந்து அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கணும். இதை வந்து ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நீடித்த வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட விளக்க கூட்டம் தான் இன்றைக்கு நடக்க போகுது. ஆகிய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், உழவர்கள், கீதாரிகள், விவசாயிகள், தோழர் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம்.